நவம்பர் 2 இந்தியன் உமன்ஸ் டீம் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஜெயித்தாங்க. அதே இரவு கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதுவும் கேங் ரேப். அவரோட பாய் ஃப்ரெண்டோட அவங்க காரில் இருந்தப்போ அந்த பாய் ஃப்ரெண்டை தாக்கி அந்த பொண்ணை தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. இது இப்போ மட்டுமே இல்லைங்க. போன வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு செக்ஷுவல் அசால்ட் கேஸ் நடந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் பிஜி படிக்கிற ஒரு டாக்டரை ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. வருஷம் 1-2 நம்ம நாட்டில் எதர் நார்த் இந்தியாவில் நடக்கும், சம்டைம்ஸ் நம்ம ஊர்லேயே நடக்கும். இதுக்கு எல்லோரும் என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் நம்ம பப்ளிக் அவுட்ரேஜ் எல்லோரும் அதுக்கு நிறைய கோவப்படுவோம். இது தப்புன்னு சொல்லிகிட்டே இருப்போம். சில பேர் போராட்டம் பண்ணுவாங்க. அரசு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஒரு வேகமாக ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்களுக்கு எடுத்தோடனே தண்டனையும் கொடுப்பாங்க. சரி, தண்டனை கொடுத்து அவங்களுக்கு ஜெயிலில் போட்டுடுறாங்க. அரசும் இதெல்லாம் பாதுகாப்பு கொஞ்சம் அதிகம் பண்ணிடுது. பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு சில இடங்களில், இப்போ நைட் டியூட்டி பார்க்குற இடங்களில், இருட்டான இடங்களில் கொஞ்சம் பாதுகாப்பை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டா இதுக்கு மேலே அந்த தப்புகள் நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். அப்போ இதெல்லாம் டோட்டலாக நிறுத்துறதுக்கு என்னங்க பண்ணணும்? இதுக்கு பேரண்ட்ஸ் நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. நம்ம குழந்தைங்களை, அது ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும், அவங்கள வளர்க்குற விதம், அவங்கக்கிட்ட சொல்கிற விஷயங்கள், இது எல்லாமே முக்கியமானது. நம்ம செக்ஸ் எஜுகேஷன் சொல்லும் போது குட் டச் பேட் டச் மட்டும் சொல்கிறது முக்கியம் இல்லை. அந்த பேட் டச் நடக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணணும், மறுபடியும் அது நடக்காமல் என்னென்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் அடலசென்ட்டான பெண்கள், அவங்களுக்கு அவங்க மதர் இன்னும் கூட டீட்டெயிலாக செக்ஸ் எஜுகேஷன் சொல்லணும். அப்போ தான் அடுத்தடுத்து ஏதாவது விஷயங்கள், இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்காமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதோட முக்கியமாக ஆண் குழந்தைங்களுக்கு பெண்களை எப்படி மதிக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற பெண்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும், நம்ம கூட இருக்க பெண்களை நாம் எப்படி பாதுகாக்கணும், இதை பற்றிலாம் சொல்லி வளர்க்கணும். ஒரு டிவியில், யூடியூப்லேயோ இல்லை ஒரு படத்துலையோ இன்டிமேட் சீன் வரும்போது அதை பார்க்காம தடுக்கிறது மட்டும் நம்ம வேலை இல்லை. அந்த மாதிரி ஒரு படத்தில் பெண்களுக்கு நடக்கிற கொடுமைக்கு எதிராக யாரோ சண்டை போடுவார், எதிர்த்து போராடுவார். அந்த மாதிரி சீன்ஸை அவரை பார்க்க வைங்க, உங்கள் பையனை பார்க்க வைங்க. அவனுடைய மனசில் இப்போவே ஆழமாக ஒரு விதையை போடுங்க. நம்ம கூட இருக்கிற பெண்களுக்கு நாம் தான் பாதுகாப்பு கொடுக்கணுன்ட்டு அவன் இப்போவே உணரணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாலுமே, எதையும் தாண்டி மனநலம் பாதிக்கப்பட்ட குடிபோதையில் இருக்க சில மிருகங்கள், அவங்கக்கிட்டலாம் தான் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம பெண்களுக்கு உடல் பலம் மனபலம் தேவை. உடற்பயிற்சி, உடல் பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டெய்லியும் பேசி மைண்டை மோட்டிவேட் பண்ணி அவங்க மனபலத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அதோட முக்கியமாக தற்காப்பு கலைகள், நம்ம கல்வி, ஸ்போர்ட்ஸ், இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரமோ அதோட அதிகமாக பெண்களுக்கு தற்காப்பு கலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது, நம்ம அரசு தண்டனை கொடுத்துருச்சா, பிடிச்சிட்டாங்களா எல்லாத்தையும், இதை மட்டும் பார்க்காம ஃப்யூச்சரில் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு நாம் பேரண்ட்ஸ் பெண்களை, ஆண்களை, 2 குழந்தைகளுமே நாம் வளர்க்குற விதம், அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். குறிப்பாக பெண் குழந்தைகள், அவங்க உடல் பலம் மனபலத்தை நம்ம வலிமையாக்கணும். இதெல்லாம் பண்ணால் நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வராமல் தடுக்க முடியும். நன்றி.